ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فيا أيها الناس أوصيكم بنفسي أولا بتقوى الله وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலக்கது வஸ்ஸைனா அல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ ஈயாக்கும் அனித்தகுல்லாஹ். திட்டமாக மனித சமுதாயமே, உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் எத்தனை சமுதாயங்களை நாம் படைத்தோமோ அந்த சமுதாயத்திற்கும் வ ஈயாக்கும் அனித்தகுல்லாஹ், எனது அச்சத்தை கொண்டுதான் நான் உபதேசம் செய்திருக்கிறேன். ஆதலால் உங்களினுடைய வெளிப்படையான வாழ்க்கைகளிலும் அந்தரங்கமான வாழ்க்கைகளிலும் அல்லாஹ்வாகிய என்னை மட்டுமே பயந்து கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் எமக்கு முதன்மையாக உபதேசம் செய்கிறார். நாங்கள் நோன்பு நோட்டிருக்கக்கூடிய இந்த நோன்பினுடைய பின்னணி கூட லஅல்லக்கும் தத்தகூன், நாம் தக்வாவுடையவர்களாக இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை கூட கடமையாக்கி இருக்கிறார். ஆதலால் இந்த ஜும்மாவினுடைய நல்ல நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வின் அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். எமது வெளிப்படையான வாழ்க்கைகளும் குறிப்பாக எமது அந்தரங்கமான வாழ்க்கைகள் அல்லாஹ்வின் அச்சத்தின் மீது எழ வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நான் ஆரம்பிக்கிறேன். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருள் புரிந்திருக்கிறான். ஒரு சிறந்த உண்மையான தெளிவான ஒரு கொள்கையின் பக்கம் அல்லாஹ் எம்மை வழிகாட்டி கொண்டிருக்கிறான். ஒமா குன்னா, அந்த ரப்பு எங்களுக்கு வழிகாட்டாவிட்டால், அந்த ரப்பு எங்களுக்கு இந்த நேர்வழியை காட்டியிருக்காவிட்டால் நாங்கள் இந்த பாதையின் மீது பயணம் செய்திருக்க முடியாது. ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்தின் மீது இதற்கு முன்னால் இஸ்லாம் என்ற இந்த போர்வையில், இஸ்லாம் என்ற இந்த பெயரில், இஸ்லாம் என்ற அந்த கொள்கையில் வாழ்வதாக நினைத்து கொண்டு இறை மறுப்பாளர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை எல்லாம் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டு இதுதான் இஸ்லாம் என்பதாக எமது வாழ்க்கை பயணங்கள் சென்று கொண்டிருந்தது. எது தூய்மையான இஸ்லாமோ அதை நாங்கள் தவறாகவும், எது தவறான இஸ்லாமோ அதை நாங்கள் தூய்மையானதாகவும் பாவித்து கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் அருள் செய்தார். இஸ்லாம் என்ற இந்த கொள்கையில் பிறக்க வைத்ததை தாண்டி தூய்மையான குர்ஆன் சுன்னா என்ற இந்த கொள்கையின் பக்கம் அல்லாஹ் எங்களை வழிகாட்டினான். ஷைத்தானை பொறுத்தவரையில் அவன் எம்மை விட மிகவும் திறமையானவன். எத்தனையோ நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்யும் பொழுது அந்த ஷைத்தானிடத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், அவனினுடைய பாதையில் நீங்கள் பயணம் செய்ய வேண்டாம். காரணம், உங்களினுடைய தந்தை ஆதமை நிர்வாணமாக்கியவன், உங்களினுடைய தந்தையையும் தாயையும் சொர்க்கம் என்ற அந்த உலகத்திலிருந்து வெளியே தூக்கி எறிந்தவன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். எம்மை விட மிகவும் அனுபவசாலி, விழித்திருக்கிறான், வசித்திருக்கிறான். எப்படியாவது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சமுதாயத்தை நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் மிகவும் திறமையானவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவர் முயற்சி செய்தால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹுவினுடைய பாதையில் வந்து அவன் அமர்ந்து கொள்வார். மனிதனே, உனது முன்னோர்களினுடைய கொள்கையை நீ விடப் போகிறாயா? மனிதனே, உனது பெற்றோர்களினுடைய சிந்தனையை விட்டும் நீ தடம் புரளப் போகிறாயா? அவர்கள் என்ன முட்டாள்களா என்பதாக அந்த ஷைத்தான் வந்து பேச ஆரம்பிப்பான்.
அந்த வலையையும் பீத்துவிட்டு அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் கால் வைத்து விட்டால் ஷைத்தான் விடமாட்டான். அவன் சொர்க்கத்திற்காக வேண்டி சென்று விட்டான், அவன் முஸ்லீமாகி விட்டான், எனது முயற்சியை தாண்டி விட்டான் என்பதாக ஷைத்தான் மனம் தளர மாட்டான். அடுத்து ஹிஜ்ரத்தினுடைய பாதையில் வந்து அமர்ந்து கொள்வான். அல்லாஹ்வின் தூதர் கூறினார். அல்லாஹ் சூரா அன்ஆமில் பதிவு செய்கிறான். அந்த ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சவால் விடுகிறான். நான் அவர்களினுடைய மேல்புறமும் கீழ்புறமும் வலதுபுறமும் இடதுபுறமும் என்று அவர்கள் பயணம் செய்யக்கூடிய எல்லா பாதையிலும் நான் வந்து அமர்ந்து கொள்வேன். அவர்களிலே பெரும்பான்மையானவர்களை உனக்கு நன்றி கெட்டவர்களாகவே நான் உருவாக்குவதுதான் எனது இந்த உலகத்தினுடைய பணியாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் அவன் பேசிய பேச்சை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார், இப்பொழுது ஹிஜ்ரத்தினுடைய பாதையில் வந்து அமர்ந்து கொள்வார். இஸ்லாத்திற்கு பிறகு ஹிஜ்ரத். மனிதனே, உனது சொந்த பூமியை விட்டு நீ வெளியேறப் போகிறாயா? மனிதனை, நீ வாழ்ந்த இடம் இல்லையா? உன் தகப்பன் வாழ்ந்த இடம் இல்லையா? உனது நட்புகளோடு உரையாடிய இடம் இல்லையா என்பதாக அந்த ஷைத்தான் வந்து வலையை விரிப்பான். அந்த நேரத்திலும் எனது ரப்புக்காக வேண்டி அவன் ஹிஜ்ரத் செய்து விட்டான். அடுத்து ஜிஹாத் என்ற ஒரு பாதையில் வந்து அமர்ந்து கொள்வான். மனிதனே, நீ லா இலாஹ இல்லல்லாஹ்வை முடிந்திருக்கிறாய், உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. மனிதனை, நீ ஹிஜ்ரத்தும் செய்து விட்டாய், உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. நீ ஜிஹாதிற்கு செல்கிறாய், உனது மனைவியை யார் பார்ப்பார்கள்? உனது குடும்பத்தை யார் பார்ப்பார்கள்? உனது குடும்பத்தினுடைய சூழ்நிலையை யார் கவனிப்பார்கள்? உன் மனைவி விதவையாகி விடுவார், உன் குழந்தைகள் அனாதையாகிவிடும் என்ற அந்த ஜிஹாதினுடைய பாதையிலும் வந்து அமர்ந்து கொள்வான். அந்த ஜிஹாதினுடைய அந்த பாதையையும் அந்த மனிதன் வெற்றி கொள்வான் என்று சொன்னால் அவன்தான் முழுமையான ஈமானுடையவன் என்பதாக ஷைத்தானை பொறுத்தவரையில் இந்த ஹதீஸிலிருந்து ஒவ்வொரு பாதையிலும் நாங்கள் தௌஹீதின் பக்கம் வந்துவிட்டால் நாங்கள் எல்லாம் சொர்க்கத்தின் பக்கம் சென்று விட்டோம், ஷைத்தான் எங்களை விட்டுவிட்டால் நாங்கள் எல்லாம் பரிபூர்ணமான முழுமையான முஸ்லிம்கள் என்பதாக நாங்கள் நினைப்போம் என்று சொன்னால் எங்களை விட ஒரு சிறந்த முட்டாள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமானுக்கு எதிராக பல விஷயங்கள் இருக்கிறது. குஃபுர் என்பது இருக்கிறது, அல்லாஹ்வை மறுத்து நாத்திகனாக கூடியது. முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட ஒரு ஈமானை தாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோய்தான் நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகம். குஃபுர் தெளிவாக தெரிந்துவிடும், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்துவது தெளிவாக தெரிந்துவிடும். எமது ஈமானில் இருக்கக்கூடிய வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹ் வபில் யௌமில் ஆখির வமா ஹும் பிமுமினூன். அல்லாஹ் அந்த முனாஃபிக்கின்களினுடைய பண்பை பற்றி பேசும்போது ஃபீ குலூபிஹிம் மரத், அவர்களினுடைய உள்ளத்தில் ஒரு நோய். எவ்வாறு எமது உடலிலே ஒரு நோய் ஆரம்பத்தில் தாக்கினால் எம்மால் உணர்ந்து கொள்ள முடியாதோ அதே போன்று உள்ளத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோய்தான் இந்த நிஃபாக், முனாஃபிக், நயவஞ்சகம், இரட்டை வேடம், இதற்கென்று மொழிபெயர்க்கப்படும். இந்த குணம் எம்மிடத்தில் வருவது எம்மிடத்தில் தான் இருக்கிறது என்று எமக்கே தெரியாது. ஒரு நபர் முஷ்ரிக்காக இருக்கிறார், அவருக்கு தெரியும் நாம் இணை துணைகளை ஏற்படுத்துகிறோம் என்று அவருக்கு தெரியும். ஒரு மனிதர் காஃபிர், குஃபுர், நாத்திகனாக இறைவனை மறுக்கக்கூடிய நாத்திக சிந்தனையில் இருக்கிறான். அவனுக்கு தெரியும் நான் நாத்திகன், நான் நாத்திக சிந்தனை உடையவன், நான் குஃபுர் உடையவன், நான் இறைவனை மறுப்பவன், இறைவனை கற்றுக் கொடுப்பவன், முட்டாள் என்று வாதாடக்கூடியவன் என்று அவன் உள்ளத்துக்கு அது தெரியும். ஆனால் இந்த நிஃபாக் என்பது மாத்திரம், இந்த நயவஞ்சகம் என்பது மாத்திரம் என்னிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் ஆழமாக யோசித்தால் மட்டுமே தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஷைத்தான் தௌஹீத்வாதிகளை, பெரும்பான்மையானவர்களை இதன் பக்கம்தான் இழுத்துக்கொண்டே செல்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய நபித்தோழர்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் முதல் பாகத்திலே எமது வாழ்க்கையில் இன்றைக்காவது நாங்கள் எங்கள் ஈமானோடு பேசி இருக்கிறோமா? எங்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய நோயை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறோம். இந்த ரமதானினுடைய மாதம் வெறும் வாய்களுக்கு பசி கொடுக்கக்கூடிய மாதம் அல்ல, வெறும் உடலுக்கு பசியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல. எங்களினுடைய ஈமானை எடை போடக்கூடிய ஒரு சிறந்த மாதம். எங்களினுடைய தக்குவாவை, எங்களினுடைய உள்ளத்தினுடைய நோய்களை அழிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் இமாம் புகாரி இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். முதல் பாகத்தில் நயவஞ்சகம் என்ற தலைப்பின் ஊடாகவே இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். அபு முலைகா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு தாபியா, நபி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு நபித்தோழர்களிடத்தில் பாடம் கட்ட ஒரு தாபியா, மிக சிறந்த ஒரு தாபியா. புகாரியில் பல ஹதீஸ்களை இவர் அறிவித்திருக்கிறார். ஹதீஸ் துறையினுடைய எந்த கிதாபை எடுத்துக்கொண்டாலும் இவருடைய பெயரை நாங்கள் பார்க்கலாம். இப்னு அபி முலைகா என்று இவருக்கு சொல்லப்படும்.
இவர் சொல்கிறார், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அத்ரக்து அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஸலாஸின், நான் 30 நபித்தோழர்களிடத்தில் பாடம் கற்றிருக்கிறேன். ஒரு நபித்தோழர் அல்ல. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு நபித்தோழரினுடைய சிறப்பை பற்றி பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் மரணித்ததற்கு பிறகு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்னால் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். மரணித்ததற்கு பிறகு இந்த நிலைமை ஏற்படும் என்று சொன்னார்கள். மனிதர்கள் எல்லாம் யுத்தத்திற்காக வேண்டி பயணம் செய்வார்கள். யுத்தம் மூடுவதற்கு முன்னால் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் இந்த செய்தியை பதிவு செய்ய, ஒரு நபித்தோழரை பார்த்தால், ஒரு நபித்தோழரிடத்தில் பாடம் கற்றால், ஒரு நபித்தோழரினுடைய கரத்தை பிடித்தால் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பெரிய வெகுமதியை பாருங்கள். யுத்தம் மூட ஆரம்பித்துவிடும். அப்பொழுது கேட்பார்கள், மன் ரஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை பார்த்த ஒரு நபித்தோழர் உங்களில் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கப்படும். சொல்லப்படும், ஆம், ஒரு நபித்தோழர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லப்படும். அவரை அந்த சஃபுக்கு முதன்மையாக கொண்டு வரப்படும். அவருக்காக வேண்டி அல்லாஹ் அந்த யுத்தத்தில் வெற்றியை கொடுப்பான். இனி ஒரு காலம் வரும், கேட்கப்படும், நபியை பார்த்தவர் உயிரோடு இருக்கிறாரா, நபியிடத்தில் ஈமானை கற்றவர் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கப்படும். இல்லை என்று சொல்லப்படும். நபியை பார்த்தவரையாவது பார்த்தவர் ஒரு தாபி உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கப்படும். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் நஸஈ போன்ற எல்லா ஹதீஸ் அறிஞர்களும் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இன்று வரை உலகத்திலே எந்த ஹதீஸ் மறுக்கக்கூடியவர்கள் கூட இந்த ஹதீஸை மறுத்ததில்லை. நபித்தோழர்களினுடைய அந்த சிறப்பை பாருங்கள். எப்பேற்பட்ட நபித்தோழர்கள் தங்களினுடைய ஈமானை பற்றி இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள். ஒரு காலம் வரும், நபித்தோழரை பார்த்தவர், நபியை பார்த்தவர் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கப்படும். நபித்தோழர்கள் எல்லாம் மரணித்திருப்பார்கள். நபித்தோழர்களை பார்த்தவராவது உயிரோடு இருக்கிறாரா, ஒரு தாபியா உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கப்படும். ஒரே ஒரு தாபியா உயிரோடு இருப்பார். அவரை அந்த யுத்தத்திற்கு முன்னால் நிப்பாட்டப்படும். அல்லாஹ் அவருக்காக வேண்டி அந்த யுத்தத்தில் வெற்றியை கொடுப்பான். இன்னும் காலங்கள் கழிய ஆரம்பிக்கும். நபியை பார்த்தவர் உயிரோடு இருக்கிறாரா, நபித்தோழர் இருக்கிறாரா, இல்லை என்று சொல்லப்படும். நபித்தோழரை பார்த்தவராவது இருக்கிறாரா என்று கேட்கப்படும். இல்லை என்று சொல்லப்படும். நபித்தோழரை பார்த்தவர் இருக்கிறாரா என்று கேட்கப்படும். ஒரே ஒரு தாபியா உயிரோடு இருப்பார். அவரை அந்த யுத்தத்திற்கு முன்னால் நிப்பாட்டப்படும். அல்லாஹ் அந்த யுத்தத்தில் வெற்றியை கொடுப்பான். அதற்கு பிறகு காலங்கள் மாறிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களேயானார். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், இப்னு அபி முலைகா என்று சொல்லக்கூடிய அந்த தாபி சொல்கிறார், நான் 30 நபித்தோழர்களிடத்தில் எனது இளமையை செலவு செய்தேன். ஒரு நபித்தோழர் அல்ல, 30 நபித்தோழர்களிடத்தில் எனது வாழ்க்கையை நான் செலவு செய்தேன். அத்தனை நபித்தோழர்களும் குல்லுகும் யகாஃபுன் நிஃபாக ஃபீ நஃப்ஸி, எல்லா நபித்தோழர்களும் நான் முனாஃபிக்காக இருப்பேனா, நான் முனாஃபிக்காக இருப்பேனா, நான் நயவஞ்சகமுடையவனா, நான் இரட்டை வேடம் போடக்கூடியவனா என்று ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். நம்மில் என்றைக்காவது இந்த கவலை வந்திருக்கிறதா? ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா இந்த செய்திக்கு அடுத்து இமாம் புகாரி ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவனுடைய வார்த்தையை கவுலை பதிவு செய்கிறார்கள். மா காஃபஹு இல்லா முஃமின் வலா ஆமினஹு இல்லா முனாஃபிக். எவன் ஒருவன் நான் முனாஃபிகா, நான் முனாஃபிகா, நான் முனாஃபிகா, நான் நயவஞ்சகமுடையவனா, நான் இரட்டை வேடம் போடக்கூடியவனா, என்னிடத்தில் அந்த நயவஞ்சகத்தினுடைய குணம் இருக்கிறதா என்று எவன் ஒவ்வொரு நாளும் பயப்படுவானோ அவன்தான் முஃமின். முஃமின் என்பதனுடைய அடையாளமே மா காஃபஹு இல்லா முஃமின். முஃமினுடைய வாழ்க்கையில் இருந்து நயவஞ்சகத்தினுடைய அந்த பயம் நீங்கவே நீங்காது. ஒவ்வொரு நாளும் பயப்படுவான். நான் நயவஞ்சகனாக இருப்பேனா, என்னிடத்தில் நயவஞ்சகத்தினுடைய குணம் வந்து விட்டதா, என்னிடத்தில் நிஃபாக் வந்து விட்டதா, என்னிடத்தில் இரட்டை வேடம் வந்து விட்டதா, முனாஃபிகினுடைய பண்புகள் எல்லாம் இது என்று அல்லாஹ் பேசினானே, அல்லாஹ்வின் தூதர் பேசினார்களே, இந்த பண்பு என்னிடத்தில் வந்து விட்டதோ என்று ஒவ்வொரு நாளும் பயந்து வாழ்பவன் மூமினாக இருப்பான். வலா அமினஹு வலா ஆமினஹு இல்லா முனாஃபிக். எவன் நான் நல்ல பெர்ஃபெக்டான முஃமின், மாஷா அல்லாஹ், நாங்கள்லாம் இஸ்லாத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேங்க, 100% அல்ஹம்துலில்லாஹ்ங்க, ஈமானெல்லாம் நல்ல நிரப்பமாக இருக்குங்க என்று எவன் நிம்மதி அடைகிறானோ அவன் முனாஃபிக்காக மட்டும்தான் இருப்பான். ஹசன் பஸ்ரி. யார் ஹசன் பஸ்ரி? சாதாரண மனிதரா? இன்றைக்கு இவர்கள் பேரெல்லாம் சாதாரணமாக ஆகிவிட்டது. சஹாபாக்களில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எப்படி முதன்மையானவர்களோ, தாபியீன்களில் முதன்மையானவர் இந்த ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்.
நபியினுடைய மனைவி நமது தாயிடத்தில் வளர்ந்தவர் இவர். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியிடத்திலேயே தனது கல்வியை கற்றுக்கொண்டவர் இந்த ஹசன் பஸ்ரி. இவரினுடைய பெயர் இல்லாத எந்த ஹதீஸ் கிதாபையும் பார்க்க முடியாது. அந்த மிகப்பெரிய இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், யார் பயந்து கொண்டே இருக்கிறானோ அவன்தான் முஃமின். யாரினுடைய வாழ்க்கையில் இந்த நிஃபாக் பயமற்று விட்டதோ, நான் சிறந்த மூமின் என்ற எண்ணம் என்றைக்கு வர ஆரம்பித்து விட்டதோ, அவன் கண்டிப்பாக முனாஃபிக்காகத்தான் இருப்பான். நாம் திருமதி பதிவு செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய ஒரு நபர், எங்களை எவ்வளவு யாருக்குமே இவரினுடைய சிறப்பை மறுக்க முடியாது. ஒரு பாதையில் வந்தால் ஃபஜ்ஜன் ஒய்ர ஃபஜ்ஜி, ஷைத்தான் இனி ஒரு பாதையில் விரண்டு ஓடி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நான் கனவிலை பார்த்தேன். உமரை ஒரு பெரிய ஆடையோடு கனவிலை பார்க்கிறார்கள். அவரினுடைய ஈமான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். உமரினுடைய நாவிலே அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு நபித்தோழர் இருந்தார். ரகசிய நபித்தோழர் என்றவருக்கு பெயர் ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர். இந்த நபித்தோழரிடத்தில் மட்டும்தான் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகத்தினுடைய அந்த பெயர்களை, இவர்கள் எல்லாம் முனாஃபிக்குகள், இவர்கள் எல்லாம் நயவஞ்சகமுடையவர்கள், அவர்கள் தொழுவார்கள், நோன்பு நோற்பார்கள், ஏன் பல நேரங்களில் ஜிஹாதில் கூட கலந்து கொள்வார்கள், அவர்களுக்கே தெரியாது நாங்கள் முனாஃபிக் என்பதாக. அதான் இந்த நிஃபாக், அதான் இந்த நயவஞ்சகம். இந்த ஹுதைஃபா என்ற இந்த நபித்தோழரிடத்தில் மட்டும்தான், இந்த நபித்தோழருக்கு பெயரே நபியினுடைய ரகசிய தோழர் என்றுதான் இவருக்கு பெயர். ரசூலுல்லாஹ்வுடைய பல ரகசியங்களை அறிந்த ஒரே தோழர் இந்த ஒரு தோழர் மட்டும்தான். ஒவ்வொரு நபித்தோழருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருப்பதை போன்று ஹுதைஃபா என்ற இந்த நபித்தோழருக்கு அல்லாஹ் இந்த சிறப்பை கொடுத்திருந்தான். இந்த ஒரே ஒரு நபித்தோழரிடத்தில் மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்களினுடைய பெயரை, முனாஃபிகீன்களினுடைய பட்டியலை கொடுத்திருந்தார்கள். ஒரு நாள் இரவிலே உமர் இந்த ஹுதைஃபாவினுடைய வீட்டை தட்டுகிறார். ஹுதைஃபாவினுடைய வீட்டை தட்டுகிறார். ஹுதைஃபா, முனாஃபிகீன்களினுடைய பட்டியலை அல்லாஹ்வின் தூதர் உன்னிடத்தில் தந்தார்களா இல்லையா? இந்த ஹத்தாபின் மகன் உமரினுடைய பெயரும் அந்த பட்டியலில் இருக்கிறதா என்று நீ பார்த்து சொல். இந்த முஸ்லிம்கள் எவ்வளவு பெரிய ஒரு நபர், எவ்வளவு ஒரு உயர்ந்த நபர். அவர் ஒரு நாள் இரவை தட்டுகிறார். ஹுதைஃபா, முனாஃபிகீன்களினுடைய பெயர், நயவஞ்சகத்தினுடைய பெயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுத்தார்கள். இந்த ஹத்தாபினுடைய மகன் உமரின் பெயரும் அந்த பட்டியலில் இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஹுதைஃபா சொன்னார்கள், இல்லை உமரே, இதற்கு பிறகு வேறு எதுவும் கேட்காதீர்கள், உங்களினுடைய பெயர் அந்த பட்டியலில் இல்லை. நபித்தோழர்களுடைய கவலைகள் எல்லாம் எப்படி இருந்தது? நாங்கள் முனாஃபிக்காக இருப்போமா, நாங்கள் நயவஞ்சகமாக இருப்போமா? ஆனால் நம்முடைய சிந்தனை, எனது சிந்தனை, நான் உங்களை கூட சொல்லவில்லை, மற்றவர்களை எல்லாம் நிஃபாக்காக ஆக்குவோம், மற்றவர்களை எல்லாம் முனாஃபிக்காக ஆக்குவோம். ஆனால் நபித்தோழர்கள் தன்னை முனாஃபிக்காக்குவார்கள். இமாம் புகாரி முனாஃபிக்காகிவிட்டான், நடு ரோட்டிலே ஓடுகிறார், கத்திக்கொண்டே ஓடுகிறார். நம்முடைய நிலைமை என்ன? நீ ஒரு முனாஃபிக், நீ ஒரு முஷ்ரிக், நீ ஒரு முனாஃபிக், நீ வெட்டை மேல போடக்கூடியவன். நம்மிலே யாருமே நம்மை பற்றி யோசிக்க மாட்டோம். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு, கௌல உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமர் கூறினார்கள், அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் உங்களினுடைய ஈமானை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். யார் இந்த உலகத்தில் உங்களை நீங்களே விசாரிப்பீர்களோ, நாளைக்கு மறுமையினுடைய விசாரணை லேசாக ஆக்கப்படும் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கூறினார்கள். இந்த உலகத்திலேயே யார் தங்களினுடைய ஈமானை எடை போட்டு வாழ்வார்களோ, நாளைக்கு எடை போடக்கூடிய இந்த மறுமையினுடைய நாளிலே அவர்களினுடைய ஈமான் மிகவும் கனமாக இருக்கும். எவன் தனது ஈமானை இந்த உலகத்தில் எடை போட மாட்டானோ, நாளைக்கு மறுமையிலே அவர்களினுடைய ஈமான் தான் மிகவும் லேசாக இருக்கும் என்பதாக இப்னு அப்பாஸ் கூறினார்கள். நபித்தோழர்கள் அப்படித்தான். ஹல்லலா எதை ஒரு நிஃபாக்காக பார்த்தார். நிஃபாக்கினுடைய எந்த குணம் என்னிடத்தில் இல்லை, நான் எப்படி பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிஃபாக்கினுடைய எந்த குணம் அவர்களிடத்தில் இருந்தது, அவர்கள் பயத்தோடி வாழ்ந்தார்கள். இதுதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம். என்னிடத்தில் நிஃபாக்கினுடைய எந்த குணம் என்னிடத்தில் இல்லை, எல்லா குணமும் இருக்கிறது, ஆனால் பயமற்று வாழ்கிறேன். நிஃபாக்கினுடைய எந்த கடுகும் அந்த உம்மத்திடத்தில் இல்லை, ஆனால் கதறினார்கள், முனாஃபிக் என்று நம்பினார்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார். நபித்தோழர்களுடைய இந்த நிஃபாக்கினுடைய விளக்கத்தை பாருங்கள். திடீர்னு ஓடி வர முனாஃபிக்.
இந்த உம்மத்தினுடைய மூத்த குடிமக்களான அபூபக்கர் வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஹல்லல் அனில் முனாஃபிகா, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சபையில் இருந்தால் சொர்க்கம் பேசப்படுகிறது, நரகம் பேசப்படுகிறது. கண்ணுக்கு முன்னால் சொர்க்கம் வருகிறது, கண்ணுக்கு முன்னால் நரகம் வருகிறது. ஈமான் அதிகரிக்குகிறது. என் பொண்டாட்டியோடி போய்விட்டால், என் பிள்ளைய முத்தம் கொடுத்து விட்டால் சொர்க்கம் மறைந்து விடுகிறது. மறுமையை பற்றி சிந்தனை இல்லை, என் பொண்டாட்டி மேல பாசம் வருகிறது, என் புள்ள மேல பாசம் வருது. அப்ப நான் முனாஃபிக் தானே? அடே, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருந்தால் ஹல்லலாஹ்வுடைய விளக்கத்தை பாருங்க. நபியினுடைய சபையில் இருந்தால் ஈமான் பேசும் பொழுது ஈமான் முன்னால் தெரிகிறது. வீட்டுக்கு வந்தால் மனைவி மீது பாசம் வருகிறது. எப்படி வரலாம்? அபூபக்கர் சொன்னார்கள், இதுதான் நிஃபாக் என்று சொன்னார், இதுதான் முனாஃபிக் என்று சொன்னால் இந்த அபூபக்கரும் முனாஃபிக் ஆகிவிட்டான். வாருங்கள், ரெண்டு பேரும் சத்தமிட்டு போகலாம். அல்லாஹ்வின் தூதர் எடுத்து வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர், இதல்ல நிஃபாக், இது மனிதர்களினுடைய இயல்பு, அப்படித்தான். இந்த அல்லாஹ்வின் தூதர் திருத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த நபித்தோழர்களை தங்களைத்தான் அவர்கள் நிஃபாக்காக பார்த்தார்களே. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையில் இன்றைக்காவது நாங்கள் தனிமையிலே அமர்ந்து கொண்டு எங்களினுடைய ஈமானை எடை போட்டிருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். 2 விதமான ரிவாயத்துகள் வருகிறது. இந்த ரிவாயத்தை நான் படித்து காமிக்கிறேன். நம்மிலே இந்த குணம் இருக்குகிறதா இல்லையா? அப்படி இருக்குகிறது என்று சொன்னால் இன்றைக்காவது நமது உள்ளத்தில் நிஃபாக் என்ற ஒரு பயம் வந்து இருக்கிறதா? ஆயத்துல் முனாஃபிக், முதல் ரிவாயத். ஆயத்துல் முனாஃபிக், நிஃபாக்கினுடைய அடையாளம், நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் சலாசும், 3ஆக இருக்கிறது. ஒருவனிடத்தில் நிஃபாக், நயவஞ்சகம் இருக்கிறது என்பதனுடைய அடையாளம் 3 அடையாளங்கள். அவன் பேசினால் பொய் பேசுவான், அவன் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை மீறுவான், அவனை நம்பி ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டால் நம்பிக்கை மோசடி செய்வான், நம்பிக்கை மோசடி செய்வான். இது ஒரு ரிவாயத். 2வது ரிவாயத் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். அர்பஉன் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் ஹாலிஸன், யாரிடத்தில் 4 பண்புகள் இருக்குமோ, தெளிவாக இந்த பண்புகள் முழுமையாக யாரினுடைய வாழ்க்கையில் இருக்குமோ அவன் வடிகட்டிய முனாஃபிக்காக இருக்கிறான். வஇன் ஸாம வஸல்லா வஹஜ், அவன் தொழுதாலும் சரி, நோன்பு நோட்டாலும் சரி, வஸஅம அன்னஹு மினல் முஸ்லிம், தன்னை அவன் முஸ்லிம் என்பதாக நினைத்து கொண்டாலும் சரியே, இந்த 4 பண்புகள் அவனிடத்தில் இருந்தால் அவன் தெளிவான முனாஃபிக். நாங்கள் எல்லாம் காஃபிர் என்ற வார்த்தையை மட்டமாக பார்ப்போம், முஷ்ரிக் என்பதை கேவலமாக பார்ப்போம். இவைகளை விடவெல்லாம் கேவலமான ஒரு வார்த்தை முனாஃபிக். இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், சூரத்து நிஸால் அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு மறுமையிலேயே நரகத்தினுடைய அடித்தட்டு வேதனையை இந்த முனாஃபிக்குகளுக்கு தான் நாம் வைத்திருக்கிறோம். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஃபாக், முனாஃபிக், இரட்டை முகம், இரட்டை வேடம் என்பதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். இமாம் முஸ்லிம் 4வது பாகத்தில் பதிவு செய்கிறார். ஒரு பெண்ணாடு இருக்கிறது, 2 மலைகளுக்கு மத்தியில் 2 வெள்ளை ஆடுகள் இருக்கிறது. இந்த பெண்ணாடு, பெட்டையாடு ஒரு மலையினுடைய குன்றின் மீது இருக்கக்கூடிய அந்த வெள்ளையாட்டின் பக்கம் செல்லும். அந்த வெள்ளையாடு இந்த பெண்ணாடை உபயோகப்படுத்தும், உறவு கொள்ளும். அந்த உறவு முடிந்தவுடன் அடுத்த அந்த குன்றின் மீது ஏறும். அந்த பெண்ணாடும் அந்த வெள்ளையாடும் அந்த ஆணாடும் இந்த பெண்ணாட்டை உபயோகப்படுத்திவிடும், இந்த பெண் ஆட்டை உறவு கொண்டு விடும். இதுதான் நிஃபாக் என்று சொன்னார்கள். விபச்சாரம், இரட்டை முகம். இந்த பக்கம் வந்தால் லா இலாஹ ஹாவுலா வலா இலாஹ ஹாவுலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், இந்த நிஃபாக்கினுடைய அந்த வார்த்தையே அருவருப்பானது. நாளைக்கு மறுமையில் காஃபிர்களை விட, முஷ்ரிக்குகளை விட, நாத்திகர்களை விட அடிமட்ட தண்டனையை, பெரும் தண்டனையை அல்லாஹ் இந்த நயவஞ்சர்களுக்கு மட்டும்தான் வைத்திருக்கிறார். நயவஞ்சகம் 2 விதமான நயவஞ்சகம். அகீதா ரீதியான, கொள்கை ரீதியான ஒரு நயவஞ்சகம், அது நம்மை இஸ்லாத்தை விட்டு தெளிவாக வெளியாக்கிவிடும். 2வது ஒரு நயவஞ்சகம் சிஃபத்துன், நமது பண்பு ரீதியான நயவஞ்சகம். அதைத்தான் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் கூறினார்கள், 4 பண்புகள் யாரிடத்தில் தெளிவாக இருக்குமோ ஹாலிசன், அவன் தெளிவான முனாஃபிக், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவன் முனாஃபிக்காக ஆகிவிட்டான், அவன் மரணித்தான், நிரந்தர நரகம். அதிலே ஒரு குணம் என்ன? முன்னால் கூறிய 3 குணங்களும். பேசினால் பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தால் வாக்கை மீறுவான், அவனை நம்பினால் நம்பிக்கைக்கு மோசடி செய்வான். 4வதாக
வஇதா ஹாஸம், அவனோடு தர்க்கித்தால் விவாதம் செய்தால் வரம்பு மீறுவான். இந்த 4 பண்புகளில் முழுமையாக இருந்தால் அவர்கள் முனாஃபிக்குகள். இந்த 4 பண்புகளில் ஏதோ ஒரு பண்பு இருந்தால் அவர்களிடத்தில் முனாஃபிக்கினுடைய பண்பு இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களேயானால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பண்பு என்னிடத்தில் இருக்கிறதா இல்லையா? பொய் சொல்லக்கூடிய பண்புகள் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், ஒரு முஃமின் விபச்சாரம் செய்வானா யா ரசூலல்லாஹ்? ஒரு கால் உணர்ச்சியின் பெருக்கத்தால் அவன் செய்யலாம். யா ரசூலல்லாஹ், ஒரு முஃமின் ஒரு பொருளை திருடிவிட முடியுமா? ஒரு கால் உணர்ச்சியின் பெருக்கத்தால் அதை செய்து விடலாம். ஒரு மூமின் பொய் சொல்வானா? இல்லை 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 இல்லை, ஒரு மூமின் பொய் சொல்ல மாட்டான். ஒரு மூமின் பொய் சொல்ல மாட்டான். ஒருவனுடைய உள்ளத்தில் ஈமான் இறங்கிவிட்டால் அவன் நாவிலே பொய்கள் வராது. யார் சொல்ல முடியும் எனது வாழ்க்கையில் நான் பொய் சொன்னதில்லை என்று? என்ன விபச்சாரம், திருடுதல், இதெல்லாம் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் உணர்ச்சியின் பெருக்கத்தில் செய்துவிடலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஈமான் இறங்கி இருந்தால் சொல்ல மாட்டான். இன்றைக்கு எமது வாழ்க்கையில் எத்தனை பொய்கள் ரமதானினுடைய மாதத்தில் பட்டியலிடுங்கள். நம்பிக்கைக்கு வாக்கு கொடுத்து மீறக்கூடிய குணம். ஒரு சகோதரர் சொன்னார், இந்த உம்மத் உலகத்தினுடைய முதல் கட்டத்திலே இருந்தது. இந்த உம்மத் உலகத்தினுடைய முதன்மையான இடத்திலே வைத்து அல்லாஹ் அழகு பார்த்தார். இந்த உம்மத்து மூச்சு விட சொன்னால் மட்டும்தான் உலகம் மூச்சு விட முடியும். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 2வது உமர் என்று அறியக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த ஒரு 150 ஆண்டுகளுக்குள் பிறந்தவர். அவரினுடைய ஆட்சி கிலாஃபத்தினுடைய அவரினுடைய ஆட்சியில் அல்லாஹ் முஸ்லிம்களினுடைய கரத்தில் எவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கொடுத்திருந்தான் என்று சொன்னார். மதீனாவிலிருந்து மக்கா, ஷாம், ஜோர்டான், பலஸ்தீன், ஈராக், பாரசீகம், ஈரான், இப்படி அந்த பக்கம், இந்த பக்கம் வந்தால் ஹிந்துஸ்தான், பாகிஸ்தான், இலங்கை, ஆப்கானிஸ்தான், சைனாவினுடைய ஒரு பெரும் பகுதிகள். இனி ஒரு புறம் பார்த்தால் ஸ்பெயின், எகிப்து என்று ஒரு பெரும் நிலப்பரப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இந்த உம்மத்தினுடைய 75% இடங்களை அல்லாஹ் ஒரே தலைமையின் கீழ், ஒரே ஆட்சியின் கீழ் நாங்கள் மட்டும்தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் மூச்சு விட சொன்னால்தான் மூச்சு விட முடியும். எங்களினுடைய சட்டம் தான், அல்லாஹ்வின் சட்டம் தான் இந்த உலகத்தை அலங்கரிக்க முடியும் என்ற அளவிற்கு அல்லாஹ் முஸ்லிம்களினுடைய கண்ணியத்தை உயர்த்தியிருந்தான். என்றைக்கு இந்த முஃமின்கள் வாய்மை தவறிவிட்டார்களோ, என்றைக்கு கொடுத்த வாக்கை இந்த மூமின்கள் தவற ஆரம்பித்து விட்டார்களோ, வாய்மைகள் எந்த சமுதாயம் தவறுமோ, எந்த சமுதாயம் கொடுத்த வாக்கை இந்த உலகத்திலே துச்சமாக நினைக்குமோ, அல்லாஹ் அந்த சமுதாயத்தை கண்ணுக்கு முன்னால் அடிப்பான் என்பதாக ஒரு சகோதரர், ஒரு மார்க்கறிஞர் பேசினார் என்று சொன்னால், இன்றைக்கு அதே நிலைமைகள் தானே. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாரே, அந்த நிஃபாக்கினுடைய மற்றொரு குணம், அவர்கள் வாக்கு கொடுத்தால் வாக்கை மீறுவார்கள். நம்மிலே எத்தனை சகோதரர்கள் நமக்கு மத்தியிலே வாக்கு கொடுக்கிறோம். இதுவெல்லாம் ஒரு பாவமாகவே தெரியவில்லை. விபச்சாரம் ஒரு பாவம், குஃபுர் ஒரு பாவம், ஷிர்க் ஒரு பாவம், திருடுதல் ஒரு பாவம், அந்நிய பெண்களை ஆபாசமாக பார்ப்பது ஒரு பாவம், பொய் பேசுவது பாவமா தெரியவில்லை. அதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். நிஃபாக் எங்களை நரகத்தினுடைய அடிமட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய குணம் பாவமாகவே தெரியவில்லை. வாக்கு கொடுத்து விட்டு மீறுதல், பாய் மறந்துட்டேன், பாய் பேசா, பாய் கண்ணிடா, யார் எல்லாம் என்ன பாய் எல்லாரும் அப்படியா? மனுஷருக்கு 1008 வேலை இருக்கத்தான் செய்யும். இதெல்லாமா ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்க முடியும்? நீங்க தான் ஞாபகம் காட்டியிருக்கணும். நீங்க தான் எங்களுக்கு. நபிகள் நாயகம் சொல்ல 3வது பண்பு, அவனை நம்பினான். ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய அரபுகள் கூட, குஃபார்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், ரஹீக்கை நீங்கள் படித்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் கூட காஃபிராக இறைமறுப்பாளர்களாக இருந்த பொழுது கூட யாருக்காவது அவர்களிடத்தில் நம்பி ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டால், அவர்கள் நம்பிக்கையாக ஒருவரை தங்கள் பொறுப்பிலே கஃபீலாவாக எடுத்துக்கொண்டால் தங்களினுடைய உயிரை இழந்து அவர்களை பாதுகாப்பார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவினுடைய காஃபிர் தான் பொறுப்புக்கு எடுத்துக்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலே அடி வாங்கி விட்டு வரும் பொழுது இந்த மக்காவாசிகளுக்கு இந்த சம்பவம் கேள்விப்பட்டு விடுகிறது. இப்பொழுது உள்ளே சென்றால் தாயிஃபை போன்று நம்மையும் அடிப்பார்கள் என்று தெரிகிறது. ஒரே ஒரு காஃபிர் தான், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நாங்கள் அமானிதமாக எடுத்துக்கொள்கிறோம். எடுத்தது மட்டுமில்லை, தனது உயிரை கொடுத்து பாதுகாத்தார். ஆனால் வயா உம்மத முஹம்மத், முஹம்மதின் சமுதாயமே, முஹம்மதினுடைய கூட்டமே, எங்கே இன்றைக்கு அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம்?
நம்பிக்கைகள் இன்றைக்கு எங்கே எங்களினுடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் தெரியும். அதைத்தான் உமர் சொன்னார்கள், உங்களை நீங்கள் இதெல்லாம் விலாவரியாக பேச வேண்டாம். பொய் பேசுதல், வாக்கு கொடுத்து வாக்கை மீறுதல், நம்பிக்கைக்கு மோசடி செய்தல் ஒவ்வொருவருக்கும் உங்களோடு நீங்கள் பேசுவீர்களே ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இறுதியாக அவர்கள் விவாதம் செய்வார்களே ஆனால் தங்களினுடைய தரப்பை நிரூபிப்பதற்காக வேண்டி, தங்களினுடைய தரப்பிலே உறுதியாக இருப்பதற்காக வேண்டி வரம்பு மீறுவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே. இந்த குணங்கள் தான் நிஃபாக்கினுடைய குணங்களாக இருக்கிறது. இந்த குணத்திலே எந்த குணம் நம்மிடத்தில் இல்லை. நாம் என்ன தைரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உம்மத்தினுடைய மூத்த குடிமக்களே நாங்கள் முனாஃபிகா என்று பயந்திருப்பார்களே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பயங்கள் வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த வாழ்க்கையினுடைய இந்த பயணங்களோடு பயணம் செய்யும் பொழுது இந்த பயணங்கள் தான் முதன்மையாக, இந்த பயம்தான் நம்முடைய முனாஃபிக் தன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தனிமையிலே அமருங்கள், உங்களினுடைய வாழ்க்கையில் நடந்த சோகங்கள் நிம்மதிகளை எல்லாம் பட்டியல் போடுங்கள். அதில் நீங்கள் வரம்பு மீறியதை பட்டியல் போடுங்கள், அதில் நீங்கள் பொய் பேசியதை பட்டியல் போடுங்கள், அதில் நீங்கள் வாக்கு கொடுத்து மீறியதை பட்டியல் போடுங்கள். பல நேரங்களில் நமது தரப்பு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வரம்பு மீறிய அந்த வார்த்தைகளை எல்லாம் பட்டியல் போடுங்கள். இப்பொழுது கவலை அடைய ஆரம்பியுங்கள். அல்லாஹ் இந்த கவலைக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிஃபாக் அளிக்கப்படும். இந்த நிஃபாக் அளிக்கப்பட்டால் மட்டும்தான் அல்லதீன யல்பிஸூன ஈமான பிதுல்மிஹிம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாளைக்கு மறுமையில் அவர்கள் எப்படி வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஈமானோடு எந்த அநீதமும் கலைக்கப்படாமல் இல்லா மன்னல்லாஹு பிகல்பின் சலீம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வலா யன்ஃபஉ மாலு வலா பனூன். நாளைக்கு அந்த மறுமையினுடைய நாளிலே எந்த செல்வமும் உங்களுக்கு உதவி செய்யாது, எந்த குழந்தைகளும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். இல்லா மன்னல்லாஹு பிகல்பின் சலீம். யாரினுடைய உள்ளம் தூய்மையான ஈமானோடு நிஃபாக்குகள் கலக்கப்படாமல், முஷ்ரிக்குகள் கலக்கப்படாமல், குஃபுர்கள் கலைக்கப்படாமல், நயவஞ்சகங்கள் கலக்கப்படாமல் தூய்மையான உள்ளத்தோடு யாரினுடைய உள்ளம் நாளைக்கு வருகிறதோ அவர்களுக்கு தான் நாம் இந்த சொர்க்கத்தை வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறானே. கதா ஃபுலஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸாஹா. யார் தங்களினுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தினார்களோ, தங்களினுடைய உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்தினார்களோ, நிஃபாக்கை விட்டு யார் தங்களினுடைய உள்ளத்தை அழகாக்கினார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வ கத் ஹாப மன் தஸாஹா. எவன் தனது உள்ளத்தை சுத்தப்படுத்தவில்லையோ, யாரினுடைய உள்ளம் நிஃபாக்கால் முழுமையடைந்து விட்டதோ அவர்கள் இந்த உலகத்திலும் தோல்வியுடையவர்கள், நாளைக்கு மறு உலகத்திலும் தோல்வியுடையவர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். என் அன்பு சகோதரர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிஃபாக்கினுடைய பண்புகளை விட்டு அல்லாஹ் முழுமையாக எம்மையும் இந்த சப்தம் கேட்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ நிஃபாக்கினுடைய பண்புகள் நமது உள்ளத்திலே குடிகொண்டிருக்குமேயானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அழித்தவனாக நாளைக்கு மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, எனக்காக வேண்டி வாழ்ந்த அமைதியான ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக ரதியத்தன் மர்தியா, எனது பொருத்தத்தின் பக்கம் நீ வா, எனது மகிழ்ச்சியின் பக்கம் நீ வா என்பதாக அல்லாஹ் அழைப்பானே. அப்பேற்பட்ட சிறந்த உள்ளமுடையவர்களாக, எந்த நிஃபாக்கும் கலக்காமல் தூய்மையான உள்ளமுடையவர்களாக மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். வாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நிஃபாக்கை பற்றியும் முனாஃபிகீனை பற்றியும் அவர்களினுடைய பண்புகளை பற்றியும் அது சம்பந்தமான அச்ச உணர்வு நம்மிடத்தில் எவ்வாறெல்லாம் வர வேண்டும், சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட ஈமானினுடைய மூத்த குடிமக்கள் எப்படியெல்லாம் அந்த நிஃபாக்கை பற்றி பயந்தார்கள் என்பதையெல்லாம் சென்ற உரையில் நாம் பார்த்தோம். இன்றைய இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உரையில் நிஃபாக்கினுடைய பண்பு அல்ல, நிஃபாக் இந்த குணம் இருந்தால் அவன் முனாஃபிக். இதற்கு முந்தைய பேசப்பட்ட ஹதீஸுகள் எல்லாம் ஆயத்துல் நிஃபாக், முனாஃபிக்கினுடைய அடையாளம். இந்த பண்பு இருந்தால் அவன் முனாஃபிக்காக இருக்கலாம், இந்த பண்பு இருந்தால், இந்த பண்பில் ஏதாவது ஒரு பண்பு அவனுடைய அடையாளம். அவன் நிஃபாக் முழுமையாக முனாஃபிக் அல்ல. முழு அந்த 4 பண்புகளும் இருந்தால் மட்டும்தான் முனாஃபிக். ஒருவர் பொய் மட்டும் பேசுகிறார், அந்த பண்பிலே ஒரு பண்பு இருக்கிறது, பண்புடையவர், அவ்வளவுதான். ஆனால் இப்பொழுது இமாம் முஸ்லிம் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், அது நிஃபாக்கினுடைய பண்பல்ல, அவன்தான் முனாஃபிக். இந்த குணம் அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும். ரமதானினுடைய மாதம் அதற்கு ஒரு சிறந்த ஒரு மாதம். இந்த சப்தம் கேட்கக்கூடிய எனது குடும்பத்தார்களை, உங்கள் குடும்பத்தார்களை அல்லாஹ் பாதுகாக்க. இந்த குணம் என்னிடத்தில் இருக்குமையானால் முனாஃபிக் பண்பல்ல, நான் முனாஃபிக். இந்த குணம் யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் முனாஃபிக்கா இல்லையா, பண்புடையவர்கள்? அப்படி இல்லை, அவர்கள் 100% நயவஞ்சார்கள், 100% நிஃபாக்.
இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், அஃபலு ஸலாத்தி அலல் முனாஃபிகீன் ஸலாத்துல் இஷா வ ஸலாத்துல் ஃபஜ்ர். இந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதரினுடைய வார்த்தை ஆயத்துல் முனாஃபிக், முனாஃபிக்கினுடைய பண்பு அப்படின்னு சொல்லல. அஃபலு ஸலாத்தி அலல் முனாஃபிகீன், முனாஃபிக்காக இருந்தால் மட்டும்தான். எப்படி முனாஃபிக்காக, நயவஞ்சகமுடையவனாக, இரட்டை வேடம் போடக்கூடியவனாக, எதை பற்றி முந்தைய உரையில் நாம் விலாவாரியாக பேசினோமோ அந்த குணம் இருந்தால் மட்டும்தான் ஸலாத்துல் இஷா வ ஸலாத்துஸ் சுப்ஹ், இஷா தொழுவதும் ஃபஜ்ர் தொழுவதும் அவனுக்கு சிரமமாக இருக்கும். எனக்கு அஸ்ஸலாத்து ഖൈറുம் மினன் நௌம் என்ற அழைப்பு கொடுத்ததற்கு பிறகு எனது கண்கள் விழிப்பதற்கு சிரமமாக இருந்தால், எனது கால்கள் பள்ளியை நோக்கி நடப்பதற்கு சிரமமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் முனாஃபிக். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் ஃபஜ்ர் தொழுது விட்டு திரும்பி அமர்வோம், ஃபஜ்ர் தொழுது விட்டு நாங்கள் திரும்பி அமர்ந்து இருப்போம். யாரெல்லாம் முனாஃபிகீன் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோமோ அவர்கள் மட்டும்தான் ஃபஜ்ர் தொழுகைக்கு வர மாட்டார்கள். யாரையெல்லாம் முனாஃபிக்குகள், யுத்தகலத்திலே வந்துவிட்டு திரும்பி சென்றவர்கள், நயவஞ்சகத்தினுடைய குணமுடையவர்கள், அவர்களுடைய பண்பை வெளிக்காட்டிய பொழுது இவர்கள் முனாஃபிக்காக இருக்கலாம் என்று யாரையெல்லாம் நாங்கள் நினைத்தோமோ அவர்களை தவிர மற்ற எல்லோரும் ஃபஜ்ர் தொழுகையில் கலந்திருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வலவ் யஅலமூன மா ஃபீஹிமா லஅதௌஹுமா வலவ் ஹப்வன். அந்த ஃபஜ்ர் தொழுகையினுடைய நன்மையை நீங்கள் அறிந்து கொண்டால், அந்த இஷா தொழுகையினுடைய நன்மையை நீங்கள் அறிந்து கொண்டால், தவந்தாவது நீங்கள் முதல் சஃபிற்கு வருவீர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். எனது கண்களால் நான் பார்த்தேன், இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, எனது கண்களால் நான் பார்த்தேன், யுத்தகலத்திலே காண இழந்த எத்தனையோ நபர்கள் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டவுடன் தவந்து இரண்டு நபர்களினுடைய தோலை பிடித்தாவது முதல் சஃபிலே ஃபஜ்ருக்கு அமர்ந்திருந்ததை நான் பார்த்தேன். நண்பு சகோதரர்களே, இன்ன அஸ்கல ஸலாத்தி அலல் முனாஃபிகீன், முனாஃபிக்காக இருந்தால் மட்டும்தான் சுபுஹ் தொழுவது சிரமமாக இருக்கும், இஷா தொழுவது சிரமமாக இருக்கும் என்பதாக. காரணம், இந்த இரண்டு தொழுகையும் இருளாக இருக்கும். முனாஃபிக்கின்களை பொறுத்தவரையில் இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள். இதே போன்ற வெளிச்சமான தொழுகைகள் எல்லாம் நாங்களும் முஸ்லீம்கள் என்று காட்டிக் கொள்வார்கள். இருளாக இருக்கக்கூடிய தொழுகையில போனா என்ன போவாட்டா என்ன, யார் கண்டுட போறா? ஃபஜ்ர் தொழுகைக்கு யார் கண்டுகொள்ள போகிறார்? நம்மளே அடிச்சுட்டான இருக்கிறோம். ஃபஜ்ர் தொழுகையில் தூங்கி விடலாம். அல்லாஹ் அக்பர். என் அன்பு சகோதரர்களே, நம்மள எத்தனை சகோதரர்கள் இதே கூட்டம் தான் இந்த ஊரிலே இன்றைக்கு ஃபஜ்ரில் இருந்தார்கள். இதே கூட்டம் தான் ரமதானுக்கு பிறகும் இதே ஊரிலே இருக்க போகிறீர்கள். உங்களுடைய பள்ளிவாசல் எத்தனை ஜும்மாக்கள் நடக்கிறதோ எல்லா பள்ளியும் நிரம்பி வழியும் இந்த ஜும்மாவினுடைய நேரத்தில். இது இந்த ஊரை சார்ந்தவர்கள் மட்டும்தான், வெளியூரை சார்ந்தவர்கள் அல்ல. இதே கூட்டம் தான் ஃபஜ்ரிலே இருந்தது. இதே கூட்டம் தான் ரமதான் கழிந்ததற்கு பிறகும் இருக்க போகிறது. உங்களிலே எத்தனை நபர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்காக எழுந்திருத்திருக்கிறீர்கள்? உங்களிலே எத்தனை நபர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி ஃபஜ்ரினுடைய முதல் சஃபில் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? மற்றவர்கள் வேறு, தௌஹீதை பேசக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் கூட இந்த ஃபஜ்ரினுடைய தொழுகைகள் எல்லாம் சாதாரணமானதாக, ஃபஜ்ருக்கு எழுந்து வருவதெல்லாம், இஷா தொழுகையில் கலந்து கொள்வதெல்லாம், ஃபஜ்ரிலே நின்று முதல் சஃபிலே நின்று தொழுவதெல்லாம் சாதாரண பாவமாக மாறிவிட்டது. முனாஃபிக்காக இருந்தால் மட்டும்தான் லுகர் தொழுவார்கள், அஸ்ர் தொழுவார்கள், மக்ரிப் தொழுவார்கள். ஃபஜ்ர் கூட தொழலாம், அல்லாஹ்வின் தூதர் தொழமாட்டார்கள் என்று கூட சொல்லவில்லை. சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், எழுந்து வருவதே அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே. ஆனால் என் அன்பு சகோதரர்களே, இமாம் அஹ்மது பதிவு செய்கிறார், எந்த ஒரு நபர் இரவு நேரத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளியை நோக்கி நடப்பாரோ, தனது அழகான மனைவியை உதாசீனப்படுத்திவிட்டு, தனது அன்பு குழந்தைகளை உதாசீனப்படுத்திவிட்டு பள்ளியை நோக்கி நடக்கும் பொழுது அல்லாஹ் பெருமை பேசுவானாம், எனது அடியானை பாருங்கள், அழகான மனைவி இருக்கிறார், தூக்கங்கள் கண்ணை மிகைத்திருக்கிறது, உலகமே தூங்கிக் கொண்டிருக்கிறது, நினைத்தால் அவன் தூங்கலாம். எனது அழைப்புக்காக வேண்டி நான் அழைப்பு கொடுத்து விட்டேன், நான் அழைப்பு கொடுத்திருக்கிறேன், என் மீதுள்ள பாசத்தால் எனக்காக வேண்டி நடந்து வருகிறானே என்பதாக அல்லாஹ் பெருமை பேசக்கூடிய தொழுகை ஃபஜ்ர் தொழுகையாக இருக்கிறது. ஆதலால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்களிடத்தில் இந்த நிஃபாக்கினுடைய குணம் அழிய வேண்டுமையானால், முனாஃபிக்கினுடைய இந்த பண்புகள் இல்லாமலாக வேண்டுமையானால், முதன்மையாக ஃபஜ்ர் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுது பாருங்கள். யாருக்கு சிரமமாக இருக்குமோ, யார் தொழ மறுப்பார்களோ, அல்லது சூரியன் உதித்ததற்கு பிறகு, அல்லது கலாவாக
தொழுது கொள்ளலாம் என்பதாக யார் நினைத்தாலும் சரி, அது நானாக இருந்தாலும் என் குடும்பமாக இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் முனாஃபிக்கீன்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இறுதியாக நண்பு சகோதரர்களே, ரமதானினுடைய மாதம். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த நாற்றங்கள் கூட கஸ்தூரியை விட அல்லாஹ்வுக்கு மனமிக்கலாம். என் மனைவியாக இருந்தாலும் என் வாயில் துர்நாற்றம் வந்தால் என்னுடன் அமர மாட்டாள். என் குழந்தை வாயிலே நாற்றம் வருகிறது, பிடிச்சு முத்தலாம் என்று தூக்கினால் என் குழந்தை முகத்தை திருப்பிவிடும். ஆனால் நம் ரப்புக்காக வேண்டி நாம் பசித்திருக்கும் பொழுது, நம் ரப்புக்காக வேண்டி நாங்கள் தாகித்திருக்கும் பொழுது எங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றம் உண்மையிலே துர்நாற்றம் தான். உணவுகள் உட்கொள்ளாததினால், குடிநீர் பானங்கள் உள்ளே செல்லாததினால், வாய்கள் அமிங்கி இருப்பதினால் நாற்றம் தான் அடிக்கும். ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் நோன்பு வைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நாற்றங்கள் கூட கஸ்தூரியை விட மனமிக்கது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே. ஆனால் இந்த நேரத்தில் நாம் எல்லாம் நிம்மதியாக நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறோம். நமது குடும்பங்களோடு, நமது உறவுகளோடு நிம்மதியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை போன்று எத்தனையோ இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள், நம்மை போன்று லா இலாஹ இல்லல்லாஹுவை பயணம் செய்து ஏற்றிருக்கக்கூடிய நமது கொள்கை சொந்தங்கள் ஷாமாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், ஆப்கானாக இருக்கலாம், காஷ்மீராக இருக்கலாம், பிலஸ்தீனாக இருக்கலாம், ஏனைய இஸ்லாமிய ராஜ்யங்களிலெல்லாம் இரத்த ஆறுகள் ஓட்டப்பட்டு உணவுகள் கூட உட்கொள்ள முடியாமல் நாயினுடைய கறிகளை, பூனையினுடைய கறிகளை எல்லாம் சாப்பிட்டு தங்களினுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களினுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதற்காக வேண்டி இந்த ரமதானினுடைய மாதத்தில் அதிகமாக நமது வாயிலிருந்து வரக்கூடிய நாற்றமே அல்லாஹ்வுக்கு கஸ்தூரியை விட மேன்மையானது என்று சொன்னால், வயிறுகள் பசித்திருக்கும் பொழுது, தொண்டைகள் எல்லாம் தாகத்தால் வறண்டிருக்கும் பொழுது, எங்களினுடைய சமுதாயத்தை நினைத்து நாங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். இந்த நோன்பினுடைய வசனங்களை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டு வரும் பொழுதே அல்லாஹ் பேசுவான். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, என்னை பற்றி எனது அடியார்கள் கேட்கிறார்கள், அவர்களுக்கு என்னை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அவர்கள் என்னிடத்தில் ஈமான் கொண்ட நிலையில் கரத்தை தூக்குவார்களே, ஆனால் அவர்களினுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவில் பதிவு செய்கிறார். அதே போன்ற நமது சமுதாயத்தில் எத்தனையோ சகோதரர்கள் 10 வருட காலங்கள், 20 வருட காலங்கள் என்பதாக சிறைச்சாலையிலேயே தங்களினுடைய இளமைகளை எல்லாம் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் விடுதலை கிடைக்குமா? அடுத்த வருடம் விடுதலை கிடைக்குமா? நமது மனைவியோடு இந்த வருடம் நோன்பு நோக்க மாட்டோமா? நமது வாப்பா இந்த வருடம் வரமாட்டாரா? நமது குழந்தைகளோடு இந்த வருடம் மகிழ்ச்சியாக நோன்பை நாம் நிறைவேற்ற மாட்டோமா என்பதாக ஒவ்வொரு வருட ரமதானும் அவர்களுக்கு கனவுகளாகவே பயணம் செய்து கொண்டிருக்கிறது. பிரார்த்தனையை விட ஒரு சிறந்த ஒரு ஆயுதம் மூமின்களினுடைய ஆயுதமே பிரார்த்தனை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருப்பதினால் அதிகமாக அந்த சிறைவாசிகளுக்காக வேண்டியும், குறிப்பாக உலக முஸ்லிம்களுக்காக வேண்டியும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாம் உங்களினுடைய உறவுகளையும், உங்களினுடைய சொந்த பந்தங்களான அந்த ஷாமை பற்றியும், ஈராக்கை பற்றியும், சிறைவாசிகளை பற்றியும் கொஞ்சம் நீங்கள் இந்த ரமதானினுடைய மாதத்தில் உள்ளபூர்வமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது, இன்றைக்கு நம்மால் முடிந்ததெல்லாம் ஜிஹாது செய்வதோ, ஆயுதத்தை எடுப்பதோ, ஷாமிற்கு செல்வதோ எதுவுமே முடியாது. நம்மால் முடிந்ததெல்லாம் பலகீனத்தினுடைய, கோலத்தனத்தினுடைய உச்சத்தில் நாம் இருக்கிறோம். வேற வழியே இல்லாமல் தேசியலிசம் என்ற ஒரு கொள்கை இந்த முழு உலகத்தை ஆட்கொண்டு விட்டது. நாடுகளை தாண்டி உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த குஃபார்களும் யூதர்களும் உருவாக்கி விட்டார்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் மட்டும்தான். உள்ளபூர்வமாக, உருக்கமாக நாங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவான். நமது சிறைவாசிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக நம்மீது யாரினுடைய பிரார்த்தனையாவது அல்லாஹ் ஏற்று அவர்களினுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வசந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்பதாக ஞாபகமூட்டியவனாக எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.